துன்புற்றோர்க்கு பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கணிந்து பிரிந்தனரே. நாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுத்து ஒன்ன கஷ்டத்திற்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே. நாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். இப்புவியில் இன்பமெனக்கொன்றும் வேண்டாமே, இரட்சகனாம் இயேசுவின் சமூகம் போதுமே. தேவ மகிமையில் பறந்து நான் செல்லுவேன், ஆசனத்தில் இயேசு என்னை சந்திப்பார். எந்த பாக்கியம் யாருக்கு வர்ணிப்பேன், எந்த பாக்கியம் யாருக்கு வர்ணிப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆத்மநாதனோடு எந்த வாசம் ஆனந்தம். எந்த வாயில் புது பாட்டு இயேசு தருகிறார், எந்த உள்ளம் அன்பினால் நிறையுதே. இன்ப இயேசுவே மேகத்தில் வருவார், எந்த துன்பமெல்லாம் அன்பு தீருமே. நான் புது பாட்டு என்றும் பாடுவேன், நான் புது பாட்டு என்றும் பாடுவேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொன்ன அன்பான ஆண்டவரே, இந்த மாதத்தின் 3ஆம் ஞாயிறில் உம்முடைய திருவிருந்து வழிபாட்டோடு எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஊரடங்கு உத்தரவுகள் உலகமெங்கும் அடங்கி ஆளுகின்ற நேரத்தில் உம்மை பாட, உம்முடைய சத்தியங்களை தியானிக்க, உம்முடைய சத்தியத்தை சொல்ல எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாய் சங்கீதக்காரன் சொல்வது போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை உம்மை நாங்கள் விடமாட்டோம் சுவாமி. வேலைக்காரன் வேலைக்காரி கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல எங்கள் கண்கள் இந்த வழிபாட்டிலே உம்மையே நோக்கி கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வழிபாடு முழுவதையும் என் தெய்வன் ஆசீர்வதிங்க. பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத பகுதிகள், தியானங்கள், விசுவாச பிரமாண ஆசீர்வாத பகுதிகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து வழிநடத்தலும் சுவாமி. எங்கள் வீடுகளிலே நாங்கள் பயந்து பூட்டி இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எங்களை ஆறுதல் படுத்தட்டும் சுவாமி. அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த வழிபாடு முழுவதையும் என் தேவன் தலைமையேற்று நடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமையாக, கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியாக சிவப்பு புத்தகத்திலே
185வது பாடல், பாமாலை 326வது பாடல், ரட்ச பெருமானே பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை ஆண்டவருக்கு மகிமையாக தாழ்மையோடு பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாடல் எண் 185, 326. பெருமானை புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்து வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்று இளைப்பாற செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோச பயமும் இல்லாமல் தாங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். ஜீவ காலவரியந்தம் மேய்த்தும் காத்து வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஊழிக்காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஊழிக்காலம் வாழ்விப்பீர். ஆமென். எந்தன் ஜீவன் இயேசுவே, சொந்தம் பாராட்டி எங்களை மீட்டு கொண்ட இயேசுவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாடு தேவனுடையது, இந்த வழிபாடு ஆண்டோருடையது. விசுவாசத்திலே ஊன்றி நிற்கின்ற வில்லியம் சார்ல்ஸ் நினைவாலய குடும்பம் முழுவதையும், வெளிநாடுகள் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், தூரத்தில் இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து திருச்சபை மக்கள், நண்பர்கள், விசுவாச குடும்பங்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள் அனைவரையும் இயேசுவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தினால இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாளாய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். 7வது மாதத்தின் 3வது மாதத்தில் நம்முடைய வழிபாடுகளிலே திருவிருந்து வழிபாடு விசேஷமாய் கொண்டாடப்படுகின்ற நாட்கள். ஒருவேளை இன்றைக்கு திருவிருந்து வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம், நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோலாம் சாதாரணமாக தான் எடுக்கிறோம். நம்ம எந்த பாடல், எந்த காரியங்களை வைத்து நம்ம எடுக்கிறதே கிடையாது. சாதாரணமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதில் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்துகின்ற அருமையான சகோதரியும் அருமையான மகளையும், இதை அழகாய் வடிவமைத்து நம்ம கொடுக்கின்ற செயலாளர் ஐயா அவர்களையும் அதிகமாய் வாழ்த்துகின்றோம். நம்முடைய திருச்சபையினுடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் குழந்தைகளையும் வாலிபர்களையும் இதை கேட்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை அடங்கியுள்ள கடவுளுடைய வசனத்தை கேளுங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 13 முடிய. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும்
அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய அருட்செய்தியை ஜெபலில் இருந்தவாறு நாம் கேட்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்லாண்டவரே, காடானாலும் மேடானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் வறுமையானாலும் வாழ்விழந்தாலும் உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக எளிமையான என் வாயின் வார்த்தைகளும் கேட்கின்ற அன்பான அறிவான ஆற்றலான திருச்சபை மக்களோடும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்க இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை அதிகமாய் நான் வாழ்த்துகின்றேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எந்த நாள் தெரியுங்களா? ஓய்வு நாள் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருவரையொருவர் பார்த்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருவர் நலன்களை ஒருவர்கள் விசாரித்து நாம் போகின்ற ஒரே ஒரு இடம் ஆலயம். அந்த ஆலயம் இன்றைக்கு பூட்டி கிடக்கிறது என்று நினைக்காதீங்க. அவைகள் எப்பொழுதுமே திறந்து கிடக்கின்றது. திறப்பின் வாசலிலே இருந்து தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய வீடுகளையே தேவன் ஆலயம் என்று சொல்லுகின்றார். ஆகவே குடும்பமாய் குதூகலமாய் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை அதிகமாய் நான் வாழ்த்துகிறேன்.
நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே இந்த வழிபாட்டை நாம் ஏனோதானோ என்று நினைக்க கூடாது. நான் தங்கும் இடம் அது பரிசுத்த பூமி. நான் தங்குகிற இடம் நீங்க தான்ப்பா, நீங்க தான் என்னுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களை மீண்டுமாக 2 கரங்களை கூப்பி நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். 119 நாட்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவில்லை. ஒரு சிலர் ஆலயத்திலே ஜெபித்து கடந்து போகிறோம். ஒரு சிலர் தங்களுடைய உதாரத்துவமான மாதாந்திர முறை காணிக்கைகளை கொண்டு கொடுத்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு போகிறீர்கள். வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சில காலம் இப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை, எப்பொழுதுமே இது நிலைத்திருக்காது. கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். இந்த 7வது மாதத்தோட எல்லாம் பூரணமான விடுதலைக்கு வந்துடுவோம். சென்னையில் தொற்று குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. எங்கெல்லாம் பரவி கொண்டிருக்கின்றதோ அவைகளுக்கெல்லாம் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் நம்முடைய பேராயத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். பீப்புள் ஆஃப் காட் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகள். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவருக்கு பிரதிநிதிகளாய் இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹாவ் சோசன் யூ. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு 4 சிறப்பான திருமறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் திருமறை பகுதி யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. 2ஆம் திருமறை பாடமாக நமக்கு ரோமர் எழுதின நிருப பாடத்திலே 2 கொரிந்தியர் 5:16 முதல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் முடிய. சுவிசேஷ பாடம் நாம் வாசிக்க கேட்ட பகுதி மார்க் 6ஆம் அதிகாரம் 7 துவங்கி 13 முடிய. சங்கீதம் 18 1 முதல் 6, 20 முதல் 30. இவைகளெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை பற்றிய, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாய் அம்பாசடர்ஸாய் இருக்க விரும்புகின்றோமோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவைகள் ஒழுங்கின்மை காணப்பட்டது. அந்த ஒழுங்கின்மையை சீர்படுத்துவதற்காக 7 நாட்களிலே 7 படைப்புகளை தேவன் படைத்து அவைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று எண்ணி இவைகளை எல்லாம் ஆளுவதற்கென்று மனிதனை படைக்கின்றார். அந்த மனிதனுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கப்படுகின்றது. என்ன கட்டுப்பாடு? ஏதேன் தோட்டம் முழுவதையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கப்பா, ஆனால் ஒரே ஒன்றை நீங்கள் புசிக்க கூடாது. இந்த தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கின்ற அந்த மரத்தினுடைய பழத்தை நீங்கள் புசிக்க கூடாது. அது நன்மை தீமை அறியத்தக்க பழம் என்பதை தேவன் சுட்டி காட்டுகின்றார், நிபந்தனையை கொடுக்கின்றார். அந்த நிபந்தனையை மீறுகின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு கோபம் வருகின்றது. நிபந்தனை, யாரெல்லாம் ஆண்டவருடைய நிபந்தனைகளை கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிரதிநிதிகள். சங்கீதக்காரன் 24ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆகவே இந்த நாளில் நிபந்தனைகளை விரும்புகின்ற ஆண்டவர் நம்மை நிர்பந்தத்திற்குள்ளே தள்ள மாட்டார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தான். இன்னைக்கு நம்ம ரோட்ல போயினே இருக்கிறோங்க. ரோட்ல அந்த சிக்னல் இல்லைன்னா நம்மளால சரியா போகவே முடியாது. ரெட் சிக்னல் இடத்துல நம்ம போயிட்டு இருந்தா என்ன நடக்கும்? விபத்து ஏற்படும்.
கிரீன் சிக்னல் இடத்துல நம்ம போவாத நிற்க முடியுமா? வேகமாய் போய்விடுவோம். ஆரஞ்சு கலர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றது. ஆகவே இந்த 4 திருமறையினுடைய அடித்தளமாக 3 வார்த்தையிலே மிக 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 துல்லியமாக உங்களோடு நான் பேச ஆசைப்படுகின்றேன். முதலாவது, ஆண்டவர் நமக்கு அடையாளத்தை காண்பிக்கின்றார். சைன். என்ன அடையாளத்தை காண்பிக்கின்றார் என்று சொல்லும் பொழுது, நாம் வாசிக்க கேட்ட திருமறையினுடைய பகுதியில, பழைய ஏற்பாட்டின் பகுதியில, மோசே மரித்து போய்விட்டாரப்பா, என் ஜனங்கள் எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க எப்படி இருக்கணும்? அடுத்த வசனத்துல, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள்லாம் ரொம்ப அழுது கிடக்குறாங்கப்பா. என் மகன் மோசேக்கு என்ன பேரு? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அந்த உண்மையுள்ளவனை இழந்ததுனால மக்கள் எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆனா நீ அவர்களை எடுத்து நடத்தும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்ற அடையாளத்தை தேவன் நமக்கு அந்த இடத்துல சொல்லுங்க. நீ கலங்காத, நீ திகையாத, இவர்களை நீ எப்படி நடத்துவேன் என்று ஒரு நாள் நீ நினைக்காத. நான் மோசேயோடு ஆரம்பத்தில் இருந்தேன். எத்தனை கடல்களை அவர் தாண்டினார், எத்தனை மதில்களை தாண்டினார். சங்கீதம் 18 சொல்லப்படுகின்றது, நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஏனென்றால் என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். இன்றைக்கு இதனுடைய அடையாளம் என்ன? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அடையாளம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ எப்படி இருக்கணும்? பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தமுடைய ஆண்டவர். செய்தாரா இல்லையா? யோசுவாவோட ஆண்டவர் இருந்தார். கானான் தேசத்தில் அவங்க போய் சேர்க்கப்படுகின்றார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நிபந்தனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். அந்த அடையாளத்தினுடைய அடையாளம் என்ன? நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் தனக்கு பிரியமான மகனை பலியிடுவதற்காக கேட்கிறார். பாப்பா, மோரியா தேசத்தினுடைய மலையில நீ போயிட்டு உன்னுடைய மகனை எனக்கு பலியிட வேண்டும். 13 வயது மகனை கூட்டிக்கின்னு கட்டையை எடுத்துக்கொண்டு அப்படியே நடந்து போகிறார். அவருடைய வயது என்ன? 113 வயது. எனக்கு தான் தயவுசெய்து சரியில்லைன்னா நீங்கள் மன்னிக்கலாம். 100 வயதுல குழந்தை, 13 வயதுல அவரை கூட்டி கொண்டு போகிறார். இது வரலாறு சொல்லுகின்றது. அங்கு போகும்பொழுது அவர் கேட்கிறார், அப்பா, கறி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி இல்லையப்பா. உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, தேவன் அதை பார்த்து கொள்வார் சொல்லிட்டு அவர் வெறுமையா இல்லை, எல்லாவற்றையும் அடுக்கி நெருப்பு மேல, தன்னுடைய கட்டை மேல, விறகு மேல தன்னுடைய ஒரே மகனை ஏக சுதன் என்று பாராமல் ஆண்டவர் சொன்னதை அப்படியே பலியிடும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, உன் மகன் மேல நீ கைய போடாத. உடனே நிறுத்தி விட்டுட்டு முள்ளு கடையில் என்ன கிடைக்கிறது? ஆட்டை கொண்டு வந்து பலியிடுகிறார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். இதுதான் நம்முடைய விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகள், பிரதிநிதிகளுக்கு தேவையானது விசுவாசம், அடையாளம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பப்பா. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர். பாருங்க, அதே ஆதியாகமம் புஸ்தகத்துல
அழகாய் சொல்லப்படுகின்றது. கடாட்சம் வைக்கின்றார். யார் மேல கடாட்சம் வைக்கிறார்? சாராள் மேல தேவன் கடாட்சம் வைக்கிறார். பாருங்க, அதே 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். 8வது வசனம் 22 ஆதியாகமம் 22:8, என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே கட்டைகளை அடுக்கி தன் குமாரன் கட்டி, என்ன அற்புதம் பார்த்தீங்களா? தகப்பனே அந்த மகனை கட்டுறார். கொண்டு போய் என்ன பண்றாரு? அந்த கட்டையின் மேல படுக்க வைக்கிறார். கத்தியை எடுக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றார்? ஆபிரகாமே, ஆபிரகாமே, அவன் இதோ அடியேன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை தேவன் நம்முடைய செய்கையின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறார். நான் ரொம்ப பயப்படுறேங்க ஆண்டவருக்கு, நான் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறேன். எப்படி? ஆபிரகாமை போல செயல் வீரர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. எல்லாமே செத்து போய்விட்டது. தன்னுடைய ஜீவன் ஒன்றும், அதாவது பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்ததில்ல, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உனக்கு அருமையானவன் என்று பாராமல் எனக்கு நீ கொடுத்தபடியினால் நீ எப்படி இருக்க போற தெரியுமா? இந்த வானத்தினுடைய நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணலை போல பெருகவே பெருகுவாய். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார். எனக்கு பிரியமானவர்களே, என்னோட சேர்ந்துதான் விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு அடையாளங்களாய் நம்மை வைத்திருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நம்முடைய மெரினா பீச்சில் அண்ணா சிலைக்கு முன்னால 3 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். என்ன வார்த்தைகள்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இறைவாக்காளர்களுக்கு ஆண்டவர் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார். போதகர்களாகிய எங்களுக்கு சில கட்டுப்பாடுகள். நாங்கள் பேராயத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பேராயர் கீழே தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு சீஷர்களை அனுப்புகின்ற பணியை செய்கின்றார். அவருடைய அனுப்புகின்ற பணியிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே அவர் அழகாய் சொல்லுவார். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகின்றார்? அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கொடுக்கிறாரு. என்ன அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், வழிக்கு பையாகிடும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஒரு ஊழியர் செய்யறவங்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கக்கூடாது. ரொம்ப இது வேணும் அது வேணும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுக்கணும். தான் என்பதை வெறுத்து விட வேண்டும். சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அந்த சிலுவை என்பது வெறுமை, வெற்றியின் காட்சி. அது ஒரு பரியாசத்தினுடைய காட்சியாய் இருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட முதல் இந்த உலகத்திற்கே வெற்றியை தேவன் கொடுக்கின்றார். கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் சோத்தரிப்போம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உட்காந்துக்கிறவங்க அல்லேலூயா சொல்லு சாமே, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த இடத்துல அவர் அழகா சொல்லுகின்றார், வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாக எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் நீங்க கொண்டு போங்க. பாதரட்சிகளை போட்டு கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்க. வெறுமையா போப்பா நீ. கிறிஸ்தவங்களுக்கு வெறுமைதான் வெற்றியின் சின்னம். கிறிஸ்தவங்களுக்கு அவமானம் வெற்றியின் சின்னம், தோல்விதான். பாருங்க,
யோபுக்கு எல்லாமே மறைந்து போய்விட்டது. ஆனா அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம், அதனுடைய அடையாளம், அதிகாரம் கடவுளத்துல கேட்கிறாரு, என்னுடைய தோல், என்னுடைய சரீரம், என் எலும்பு எல்லாமே நாற்றடித்தாலும் என் மீட்பரை நான் விட மாட்டேன். இன்றைக்கு சீஷர்கள் எல்லாம் அவரு ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லிட்டார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மலை பிரசங்கத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அருள வல்லவராயிருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது அத்தாரிட்டி கொடுக்கிறார். என்ன அத்தாரிட்டி? அதிகாரம் கொடுக்கிறார். நீங்க முதலாவது நம்மை அனுப்புகிறார், இரண்டாவது அர்ப்பணிக்க சொல்லுகின்றார். என்ன அர்ப்பணிப்பு? ஆபிரகாமை போல விசுவாச அர்ப்பணிப்பு. மூன்றாவது அதிகார அத்தாரிட்டி நமக்கு கொடுக்கின்றார். நீங்க போற இடத்துல ஒண்ணுமே நீங்க வாங்கக்கூடாது, நீங்க எதை எதிர்பார்க்க கூடாது. எந்த இடத்துல ஊழியம் செய்ய போறீங்க அந்த வீட்டுல இருங்க. நீங்க அந்த வீடும் அந்த நகரமும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய தூசியை நீங்க என்ன பண்ண, கால் தூசியெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீங்க வந்துடுங்க. நீங்க ஏன்னா யுவர் லாயலிட்டி, நீங்க என்னுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போறீங்க. யூ ஆர் நாட் தி ஆர்டினரி பீப்புள், யூ ஆர் ஆர்டைன்ட் பீப்புள். ஆண்டவர் அவ்வளவு தைரியமா, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவிடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதான் தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்து தூசியை உதறி போடுங்க. நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், சோதம் குமார பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒழுங்குபடுத்தி அனுப்புகிறார். துணைக்கு ரெண்டு பேரா ஒரே ஒரு தடியை மாத்திரம் நீங்க எடுத்துட்டு போங்க. ஆனா நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிங்க. இன்றைக்கு யோனா மனம் திரும்புங்கன்னு போய் பிரசங்கம் பண்றாரு. அவர் வழி தவறி போனாலும் ஆண்டவர் அவருக்கு குறித்த நினிவே பட்டணத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். இன்றைக்கு நம்மை எந்தெந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ, ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாருமே நம்முடைய ஆண்டவருடைய பார்வைக்கு ஊழியக்காரர்கள் தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டு பேராய் அனுப்புகிறார், எல்லாவற்றையும் அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தின் பேர்ல அந்த சீடர்கள் தங்கள் பணிகளை செய்கின்றார்கள். ஆண்டவர் சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல எழுந்திருக்கும் பொழுது கதவுகளை பூட்டி கொண்டு அமர்ந்திருக்கும் போது உள்ள போய் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அது மாத்திரம் சொல்லல, பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல ஊதினார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அது மாத்திரம் இல்ல, வியாதிஸ்தரை நீங்க என்ன பண்ணணும்? எண்ணெயை பூசி அவர்களை சுகப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஒருவேளை இந்த பகுதியெல்லாம் நமக்கு தெரியும், நம்மை தேவன் ஒரு அதிகாரிகளாய் வைத்திருக்கிறார். கேப்டன்ஸ், நம்ம எல்லாம் ஒரு கேப்டன்களா இருக்கிறோம். இன்றைக்கு சென்னையில ஒரு தொத்து இருக்குதுன்னா நம்முடைய ஜப குறைவு தான். இன்றைக்கு மாநிலம் முழுவதும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, தேசம் பாழாய் இருக்குதுன்னு நம்முடைய ஜப குறைவுகள் தான். அருமையான எஸ்தர் நம்ம நினைவு கூறலாமே, 3 நாள் நீங்கெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிங்க. என்னால முடியாது, இந்த தேசத்தை காப்பதற்கு என்னால முடியாது, நானே இங்க ஒரு பணிப்பெண்ணாய் இருக்கிறேன், எனக்கு என்ன நேரிடுமோ எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ணணும்? ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அந்த ஜெபந்தான் தேசத்தை மீட்கப்படுகின்றது. அதே யோனா தீர்க்கதரிசி அந்த நினிவே பட்டணத்தில் டோர் டு டோரா ஆண்டவருடைய பணியை அவர் செய்கிறார். மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா தூரத்துல இருந்து பாக்குறாரு, இந்த உலகம் அழிஞ்சிருமா? இன்னைக்கு நம்மள கூட நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இவங்க கெட்டு போயிடுவாங்களா, இவங்க மானம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க நினிவே பட்டணத்துல. அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் மிருகங்கள் எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. வந்துட்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புவதனால அந்த பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு சில கட்டுப்பாடுகளை தேவன் வைத்திருக்கிறார், சில கண்ணியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கடமைகளை தேவன் கொடுத்து, என்ன கடமை நமக்கு கொடுத்திருக்கிறார்? உன்னை போல பிறனை நீ நேசி.
உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல நீ அன்பு கூறு. இன்னைக்கு லாக்டவுன்ல மனம் மாறாதது இனி மனம் மாறவே முடியாது. ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி பிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதெல்லாம் செய்யறாரு. கடைசியா பாருங்களேன், உனக்கு பிறன் யார்? ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு ஒரு நியாயஸ்திரி, முழு இருதயத்தோடு நான் அன்பு செலுத்துறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல என்ன அழகா, நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நான் அன்பு கூறுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ தானமா சொன்னப்பா, நீ அப்படியே செய்ப்பா. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார்? நான் நீதிமான், என்ன போல ஒரு நீதிமான் இல்லை. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வழிய வருகிறான், பக்கமாய் விலகி போறான். நான் ஆசாரியன், நான் பெரிய ஆளுன்னு அவன் நினைச்சுட்டு போறான். அதற்கு அடுத்ததாக ஒரு லேவியன், அதாவது வியாபாரி, அவனை கண்டு பக்கமாய் விலகி போறான். சாதாரண ஒரு சமாரியன் வந்து கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க, நல்ல சமாரியன் நம்முடைய இயேசு செய்த பணிகளை நாமும் செய்யணும். எனக்கு பிறன் யார்? உனக்கு பிறன் இவன் தான்ப்பா. யாரெல்லாம் குற்றும் கொலை உயிர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்புகளிலே நாம் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, we all ambassadors. நம்ம எல்லாம் கடவுளுடைய பிரதிநிதிகள், இறைமக்கள். திருச்சபையாக இணைந்து நாம் செய்ய வேண்டிய பணிகள் அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய பாத ரட்சைகள் அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், அங்கீகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும். அடையாளங்களை தேவன் நமக்கு கொடுத்து, அடையாளம் என்னங்க? இயேசுதாமினா நமக்கு அடையாளம், வேறொரு அடையாளமே கிடையாது. அதே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. பாருங்க, அருமையான பவுல் சொல்வாரு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, கர்த்தர் அருளிய தரிசனங்களை வெளிப்படுத்தலை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமாயிருந்தானோ அதை நான் அறியேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதிருந்தாலும் நான் புத்தியனன் அல்ல. தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பலவீனங்கள் வரும்பொழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பலவீனத்தில் அவர் 8வது வசனத்துல சொல்வார், என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்துவேன், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியான காலங்களிலே உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன், உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், ஊழியம் செய்கின்ற நாங்களும் ஊழியத்தோடு இணைந்திருக்கிற திருச்சபையாரும் நாம் இணைந்து இருப்போம். ஆண்டவர் அடையாளங்களை, அர்ப்பணிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு விசுவாசத்துல என்னுடைய தகப்பனார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து உபதேசியராக மாறும் பொழுது அவர் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க. இந்த உலகத்துல அவர் விசுவாசத்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். வெள்ளிக்கிழமை மாலையில புறப்பட்டு போயிடுவார் சைக்கிள்ல, ஞாயிற்றுக்கிழமை மாலையில தான் திரும்பி வருவார். திருப்பி திங்கக்கிழமை இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை போவாரு, திரும்பி வருவாரு. கடைசி வரை அவருடைய கால் பலவீனப்பட்டது, அவருடைய சரீரம் பலவீனப்பட்டது, அவருடைய பார்வை பலவீனப்பட்டது. ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு நாளும் அவர் குறைந்த அளவில் செய்யாமல் நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ளே செய்ததினாலே இன்றைக்கு நாங்கள் 8 பேருமே ஆசீர்வாதமாக இருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற நம்முடைய திருச்சபையும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு நாளும் நாம் கெட்டு போக மாட்டோம். என்னை நம்பி நீ ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் கூட நான் அதை எண்ணாமல் விட மாட்டேன். நான் வாசிக்க கேட்ட பகுதியின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு அடையாளங்களை கொடுத்திருக்கிறார்.
நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, அதிகாரத்தை கொடுத்துட்டார். நீங்க பிசாசுகளை போய் துரத்துங்க. நீங்க போயிட்டு, அதனாலதான் கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், யோவான் பேதுரு ஆலயத்திற்கு போகும்பொழுது ஒரு பிறவி கால் ஊன்றி நிற்க முடியாத நிலையில அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்க, பொண்ணு வெள்ளி எங்களிடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் முடங்கி கிடக்கிறார்களோ, மூளையில் கிடக்கிறார்களோ, ஒதுங்கி கிடக்கிறார்களோ, ஓரங்கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை கலிலியாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சென்று அழைக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மை நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய இறைச்செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார், கேப்டன்களை நம்ம வைத்திருக்கிறார். ஆகவே முழு மனதோடு நாம் ஜெபிப்போம். நமக்கு பிறன் யார் என்பதை நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு நம்முடைய பணிகளை செய்ய தேவன் உதவி செய்வார். பத்திரமாய் இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணுகின்றவர்கள் கிடந்தே
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்ற பெரியோர்கள் சிறியோர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் திருச்சபையில் அவர்கள் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் தேசங்களிலே தங்களுடைய வீடுகளிலே குடும்ப வாழ்விலே குழந்தைகள் மத்தியிலும் உங்களுடைய கிருபையிலிருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் என் தேவன் அருள வேண்டுமாய் இன்னும் பல நூற்றாண்டுகளை காண கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல கால வேளையில் 19 நாட்கள் எங்களை காண செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள், பட்டயங்களின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்த மகத்தான கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, கடவுளின் பிரதிநிதிகளாக கடவுளின் பிள்ளைகளை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்லி யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீர் அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எசப்பா, உம்முடைய அடையாளங்கள் உம்முடைய அர்ப்பணிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாழ்மையோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாய் இந்த வாரத்தில் ஆண்டவரே எங்களோடு நீர் இருங்கப்பா. எவ்வளோ தூரத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊரப்பாக்கம் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. வண்டலூர் பகுதி, பள்ளிக்கரணை பகுதி, திருவான்மியூர் பகுதி, ஆண்டவரே சேலையூர் பகுதி, தாம்பரம் பகுதி, மாடம்பாக்கம் பகுதி, மாம்பாக்கம் பகுதி, என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. பழவந்தாங்கள் ஆண்டவரே, எம்ஜிஆர் நகர், ஆண்டவரே அசோக் நகர் பகுதிகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அண்ணா நகர், முல்லை நகர் பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வலசரவாக்கம் பகுதியை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. குரோம்பேட்டை, பல்லாவரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. எல்லா பகுதியாக என் தேவன் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளிலும் விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ரெட்டையேரி பகுதியை நீர் ஆசீர்வதிங்க. வில்லிவாக்கம் பகுதி, பெரம்பூர் பகுதி, பள்ளத்தூர் பகுதிகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, அதிலேயும் கர்த்தாவே விநாயகபுரம் பகுதியிலிருந்து வருகின்றவர்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. ஐநாவரம் பகுதியை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பெரம்பூர் பகுதி ஆசீர்வதிங்க. எம்கேபி நகர் பகுதி ஆசீர்வதிங்க. பாரதிதாசன் நகர் பகுதியை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வியாசர்பாடி பகுதி ஆசீர்வதிங்க. பிராட்வே பகுதி ஆசீர்வதிங்க. மின்ட் பகுதி ஆசீர்வதிங்க. ராயபுரம் பகுதியை என் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிராட்வே பகுதி ஆசீர்வதிங்க. சாண்டி ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற மக்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, போர்ட் ஹாஸ்பிட்டல் பகுதி ஆசீர்வதிங்க. பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பகுதி ஆசீர்வதிங்க. மார்க்கெட் பகுதி ஆசீர்வதிங்க. டேவிட்சன் ஸ்ட்ரீட் பகுதி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்னும் எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் எந்தெந்த மாநிலங்களிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ அந்த பகுதிகளிலெல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் சுவாமி. சுகம் கொடுக்கப்பட்டோம். திருமண வயதுகளை தாண்டி இருக்கிற பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து மிஸ்டர் ஆட்லின் டேனியலுக்கு, ஆண்டவரே மிஸ்ஸஸ் ஷீவாவுக்கு, ஆண்டவரே மிஸ்ஸஸ் அனிதா ஜார்ஜுக்கு நீர் கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக, சுகப்பிரசவங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியா இருக்கிற ஆண்டவரே ஜாக்லின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருமையான காயத்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எபினாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிளஸிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் இதை கேட்டுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார்கள் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் சுகப்பிரசவங்களை அறிவீராக. சுகர் ஆண்டவரே, பிபி, கொலஸ்ட்ரால், கேன்சர், கட்டிகள், கழுத்து வலிகள் நிறைந்தவர்கள், டயாலிசிஸ் பண்ண முடியாமல் இருக்கிற எல்லா வியாதிஸ்தர்களையும் என் தேவன் தொடுவீராக சுவாமி. எந்தெந்த பகுதிகளெல்லாம் பலவீனமாக இருக்குதோ அந்த பகுதிகளிலெல்லாம் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வருமானம் இல்லாத இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் இருக்கிற எங்களுடைய குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைகளை என் தேவன் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, வரன் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை தாங்க. எல்லா சங்கங்களையும் ஆசீர்வதிங்க. சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காவல்துறை ஆசீர்வதிங்க. மாநகராட்சி, மாநில அரசுகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. விசேஷமாக எங்கள் பேராயத்திற்காக, ஆண்டவரே எல்லா ஆயர்மார்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எங்கள் திருச்சபையினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், ஒவ்வொரு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், லே பிரீச்சர்ஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிற எல்லாருக்கும் பலத்தையும் சுகத்தையும் தேவன் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜெப குழுக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலையிலே ஜெபிக்கிறவர்கள், மாலையிலே ஜெபிக்கிறவர்கள், மத்தியானம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பகுதியாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, ஆயரையும் ஆலய பணியாளர் இந்த கேம்பஸ் முழுவதையும், எங்கள் சகோதர சகோதரிகள் வெளியிலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். நீர் பொறுப்பேற்று நடத்துகிறார். சகல துதி கன மகிமை எல்லாம் உம்முடையதான். குறைவுகள் இருந்தாலும் எங்களை மன்னிங்கப்பா. விசேஷமாய் +2 ரிசல்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல கல்லூரிகள் கிடைக்கட்டாண்டவரே, நீட் எக்ஸாம் எழுதுறவர்களுக்காக, இன்ஜினியரிங் பகுதிக்காக, பள்ளிக்கூடங்கள் வைத்திருக்கிறவர்களுக்காக, பள்ளியை நடத்துகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை முழுவதையும் ஆசீர்வதி. இதை கேட்கின்ற அத்தனை உள்ளங்களிலும் பரவசங்கள் எழும்பட்ட யார் யார் என்னென்ன வேண்டுதலோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தேவன் அருள்வீராக. இந்த COVID-19 யாருக்கு எந்த பாதிப்பை உண்டாக்காதபடி நம்முடைய பிள்ளைகளை, தூதர்களை வைத்து நீர் காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உம்முடையதாண்டவரே, இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்று சதா காலங்களிலும் ஆண்டவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பாராக. ஆமென். உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வாருங்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒருவர் கை குலுக்காம வாழ்த்துதல் சொல்லி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவருக்கு ஒருவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பார்.